கைஸ் வெற்றிகரமாக நம்ம கொடைக்கானல் ரீச் ஆகிட்டு இப்போ எங்கே இருக்கேன்னு பார்த்தா இல்லை என்னன்னா நான் சொல்ல வர்றது என்னன்னா இப்போ இந்த தருணத்தில் அது என்னடா ராக் என்ன ராக்கு பில்லர் ராக் வந்திருக்கிறோம். ஆமாம் ஆமாம் பில்லர் ராக் பார்த்தோம். அது ஏதோ ஒரு லக்ஸ் மாதிரி குணா கேவ் போக போகிறோம். ட்ரெய்லரை பார்த்துட்டு படம் நல்லா நம்பிட்டான் போல. நான் வெறும் டான் இல்லை டண்டனக்கா டான் அப்படின்னா சொல்கிறேன். ஆயே குணா கேவ் போக போகிறோம். நம்ம கவர் இங்கே வெயிட் பண்ணிட்டு இருக்குது. ஸோ நம்ம பசங்க எல்லாம் வெளியே போய்க்கிறாங்க. நம்ம கிளம்ப போகிறோம். குணா கேவ் போயிட்டு உங்களுக்கு காட்டுறேன். 7 hours later. நம்ம குணா கேவ் வந்துட்டோம். போர்டு பார்த்துருப்பீங்க குணா கேவ் இது. நம்ம இல்லடா இதே சொல்லாம கொள்ளாம வந்துட்டா இல்லையே என் பொண்டாட்டி கிட்ட சொல்லிட்டு தானே வந்தேன். ஊர்ல பிச்சைக்கார மாதிரி சொல்லுவா. இங்க கொஞ்சம் கெட்ட சித்திரமா ஹலோ மக்களே. ஆனா என்ன பிரயோஜனம்? அம்மன் ஜல்லிக்கு பிரயோஜனம்டா. நான் இப்போ குணா கேவ் போய் டேய் என்னடா மூஞ்சி இது? இதெல்லாம் வியாபாரம் ஆகாது. நாங்க மஞ்சுமல் பாய்ஸ் மாதிரி நாங்களும் 9 பேர் வந்திருக்கிறோம். ஒரே ஒருத்தனுக்குறான் இவனைத்தான் நாங்க தூக்கி போட்டு விளையாட போறோங்க. பதுக்க போறோம். பாத்துக்கலாம். நீங்க நினைக்கலாம் ஏதோ ஏதோ கோமாளி மாதிரி ஏதோ நோ பண்ணிட்டு இருக்கானம்மா அப்படின்னு, ஜோக்கர் மாதிரி அப்படின்னு. உண்மையிலே ஜோக்கர் தான். நான் மட்டும் ஜோக்கர் இல்ல, என் தலைவர் நிக்கில் அவர்களும் ஜோக்கர் தான். அது என்ன சுபாஷே மஞ்சின்னு கத்துவான். அவன் பேர் மஞ்சி. நான் செவனே தானா போய்க்கிருந்தேன். யாரு வம்பு தும்புக்காச்சும் போனா வெரி கூல்ட்டி யாகராஜ் மஞ்சி ஏன்னா பிள்ளைச்சு மரியாதை அம்மால ஏன் சொந்த போடலாமா? இது அப்படியும் சொல்ல மாட்டோம். அரேன்னு சொல்லுவேன். யாரு நீங்க? மறுபடியும் பாடுறா. ஓயாமல இந்த மூஞ்ச பார்க்க முடியாது. A few inches later. இங்க பின்னாடி பாத்தீங்கன்னா அரப்பு எடுக்கேன். இவன் தான் நாங்க குளிர் தள்ள போறேன் கொடுக்கனே. அத்த சோடுல தூக்க 360 தற்குறிக்கிறது. அது தெரிஞ்ச ஏன்னா டபுள் டிகிரி படிக்க. அது தெரிஞ்சு நீ ஏன்டா டிகிரியே படிக்காம சுத்திக்கிறேன். ரொம்ப இருக்காது. எங்க போனா மஞ்சுமேல் பாய்ஸ் கோயிலுக்கு போறோம். ஒருத்தனை தள்ளி விட்டு சாவடிக்க போறோம். தெரியுமில்ல எங்க ஊர்ல ஓடுற ரயில ஒத்த கையில நிப்பாட்டினவன். அது லெஃப்ட் சைடுல ஹியூமனிட்டி பில் பண்றாங்க பாருங்க கைஸ். இது ஹியூமனிட்டி. ஆமா ஹியூமனிட்டி போட்டார். இவர் தான் நல்லவர். வெற்றிகரமாக ஒரு போட்டோ எடுத்து கொடுத்துருக்கேன் கைஸ். இல்லை என்னன்னா நான் சொல்ல வர்றது என்னன்னா இப்போ இந்த தருணத்தில் அது நல்லா அது நல்லாவே இருக்காது கைஸ். கைஸே சொல்றது நல்லாவே இருக்காது. பாருங்களேன் மஞ்சள் பாய்ஸ் வந்துட்டோம். வணக்கம். இங்க பாருங்க ரஞ்சிதா சஜய் என்னமா வந்துட்டான் கேமரா தூக்கிட்டு வீடியோ எடுக்கிறதுக்கு. இதுங்க பயத்துல பிறந்துட்டு நான் படுற அவஸ்தை இருக்கேன். எப்பா முடியலடா. சுபாஷே அது மேல ஆட் பண்ணா சுபாஷே மஞ்சா போயிட்டு
நாம் யாருக்கு என்ன தீங்கு செய்தோம்? நமக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் நடக்கிறது? விழுந்துட்டாங்க. இதுதான் பாருங்க, இந்த பாருங்க இந்த கேவுக்குள்ள நடந்து போய் தான் அந்த மஞ்சுமல் பாய்ஸ் எல்லாம் விழுந்தாங்க. அதே மாதிரி நாங்க 9 பேர் இன்னைக்கு வந்திருக்கிறோம். இப்போ இவனதான் சாவடிக்க போறோம். சஞ்சய் தான் இன்னைக்கு உள்ள முழுக்கடிக்க போறோம். காலையில என்ன விளையாட்டு காட்டுறாங்க, எப்படி எல்லாம் சோதிக்கிறாங்க, பொழுது விடிய விட மாட்டேங்கிறாங்களே ஐயா. என்னன்னா இவனதான் தூக்கி உள்ள போலான்னு பிளான்ல இருக்கோம். டீம் டிசைட் பண்ணிருக்குது. டீம் ஓட்டிங் ஷார்க் போகுது. அவங்களுக்கு தான் வர்றேன் பூரா மொத்தமா என்னையவே குறி வச்சு வந்தா நான் என்னடா பண்றது? சஞ்சய், உங்க ஆதரவாளர்களை திரட்ட முடியுமா? ஆதரவாளர்கள் யாராசி? எங்க அண்ணன் இருக்கிறான். தம்பி மாதிரிடா பேசுற. இவன் மேலலாம் எப்படி பாசம் வரும்? டயர்டா இருக்குடா. சாப்பிட்டு வந்து அடிக்கிறேன். உங்க அண்ணன் தான் முதல்ல தள்ளிடுவான்னு சொல்லிட்டு இருக்கிறேன். அவர் சொல்லுங்க. அசல்ட்ட பண்ணிட்டு சன்னமா வந்துருக்கேன். நீங்க என்ன சொல்றீங்க அதுக்கு? வந்ததுக்கான ப்ரூஃபே அடிச்சு போடுவேன். பாருங்க, அண்ணன் தம்பி ஏன்னா சாங்கு சொல்லுவேன். கண்டம் வரக்குள்ள நான் பொறுப்பா. அதுதானே படம் பண்ற நீ? கத்துங்க எங்க வர வேற ஜம்மு இருக்கு. கட்டப்பா இருக்குது கைஸ். இப்போ வேணா ஒருத்தனை போட்டு தள்ளிட்டு போயிடலாம் கைஸ். சஞ்சய்ங்கிறவனை போட்டு தள்ளிட்டு போயிடலாம் தான் என்னோட பிளான். எப்படி கொல்லான்னு தான் நான் பார்த்துக்கிறோம். போகுது தாய் போட சொர்க்கம் தெரியுதாடா. நம்பி இறக்கு கீழே ஒரு தம்பி வாடா தம்பி போடா வா தம்பி. வந்து 2 குதி குதிச்சின்னா அவ்வளோ பெரிய குழி இல்லை. பட் ஸ்டில் அது இது பண்ணிக்கிறாங்க. ஸ்டேஜ் தான் போட்டிருக்காங்க. மக்களே இதெல்லாம் விழுந்தா முடிஞ்சு போச்சு. ஜோலி நேரு தான். காரணம் தெரியுண்டா. ஷூட்டிங் பேஸ்ல இருக்கிறோம். தட் இவர்தான் மஞ்சுமல் பாய்ஸோட டீம் லீடர். சொல்றான் பாருங்க, கம்பி கட்டுற கதை சொல்றாங்க. பையனை கூட்டிட்டு போய் வேப்பல் அடிக்கணும் போல் இருக்குது. நீ சிரிக்காத ஆத்தா. நாங்க போறதுக்கு அப்புறம் உங்களோட காட்டுக்குள்ள உட்கார்ந்து சரி நின்றுட்டு சரி சிரிவா சரி ஒரு இடத்துக்கு போனோம். ஒரு இதை பார்த்து இது பண்ணுவான். ஆனா நம்ம கூட வந்து பூராமே பிள்ளைங்க மட்டும் தான் பாக்குறானுங்க. யாரும் யோகியும் இல்ல. அடுத்து இவரு பாவங்க எங்கால் பிள்ளைங்க 2 இடத்துக்கு இதுதான் வேலை. கதை இப்படி போகுதா? உத்தமெல்லாம் கிடையாது. இவன் படு துரோகம் சரிங்களா. இவன் உத்தமெல்லாம் கிடையாது. ஆவனா மேட்டுப்பிள்ளை பைக் எடுத்துட்டு நின்றுக்குவான். அப்படி இருக்கிற காரமடை எல்லாம் வந்து போறேன். ஏதோ எனக்கு ஒரு நாள் வர போறோம். பாக்குறது எந்த ஒரு இதுவும் இல்லை. எங்க அண்ணன் இப்பதான் ஒரு புள்ளை தேடிட்டு இருக்கிற போட்டோ எடுக்கலாம். இந்த பிரபஞ்சத்துல உங்க மத்தியில இந்த உசுரை காப்பாத்துறது ரொம்ப சிரமம். இப்பதான் எங்க அண்ணாக்கு வேலை கிடைச்சிக்குது. இப்பதான் அங்க ஒரு புள்ளைய பாத்துக்கிறா. அது ஒண்ணு அவர் வந்த இடத்துல இதே மாதிரிதான் கைஸ். அவர் கம்பி பிடிச்சு நிப்பாரு, இவர் திண்ணை பிடிச்சு நிப்பாரு. அவ்வளவுதான் இவங்க 2 இடத்துக்கு. இங்க பாருங்க கைஸ், அண்ணன் கைஸ், எங்க அண்ணன் கைஸ் பாத்துக்கங்க. இந்த வீடியோ வேற எங்க அண்ணிக்கு வேற சென்ட் பண்ணிடுறோம். அண்ணன் தம்பி 2 பேரும் சேர்ந்துட்டாங்க. பெரிய அண்ணன், சின்ன தம்பி.
குட்டி கொஞ்சம் அங்க பண்ணை மூஞ்சில 10 பேர் காரி துப்புங்கடா. சரிக்கு ஒரு பையனா தான் பாத்துக்க மன்மதான் இனிமேல் பாப்பேன். சாமி நான் பத்தி எனக்கு தெரியும். நண்பர்களே நம்மால சேட்டை பாத்துக்கீங்க. தம்பிங்களா தம்பிங்களா என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? வந்து இப்ப நான் என்ன உங்கள்ட்ட சொல்றது? யூடியூபர்னு கூட்டிட்டு வந்தா வேலை பாரு vlog எடுத்து போட்டு சைட் அடிச்சு திரியுறாரு. டீம் கேப்டன் தாண்டாரு, ஒருத்தர் தவுல்றாரு. நான் வெறும் டான் இல்ல தண்டனக்கா டான். இத பாருங்க எவ்வளோ சவுண்ட் இருக்குது. அத்தச்சோட இல்ல சும்மா வாங்காத. அவங்க எட்டி பாரு நாயே. வாங்க guys, கை பிடிச்சு வாங்க. போறா லைவா பொண்ணு மாப்பிள்ளை கை பிடிச்சு வராங்க. நல்ல ஆசீர்வாதம் கொடுங்க. காலையில என்ன விளையாட்டு காட்டுறாங்க, எப்படி எல்லாம் சோதிக்கிறாங்க, பொழுது விடிய விட மாட்டேங்கிறாங்களே. செருப்பு செருப்பு 3 hours later. கைஸ் சம்பத்துக்கு மேல சம்பவம் ஆயிட்டு இருக்குது. எல்லாரும் குவா குவா ஓட்டுக்கிறாங்க. இருக்கிற மட்டும் தான் தப்பிச்சுட்டு இருக்கிறாருங்க. அது எப்ப மாறுந்தல கீழே போறதுல செவனே தானா போய்க்கிருந்தேன். யாரு வம்பு தும்புக்காச்சும் போனா வாது தெரியுதா என்ன பண்றான்னு தெரியுதா? நாம் யாருக்கு என்ன தீங்கு செய்தோம்? நமக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் நடக்கிறது? கொடைக்கானல்ல காருக்கு மட்டும் வந்தாதீங்க, முடியல. ஆண்டவன் எத்தனை சோகம். நான் கீழே இருக்கணும். 8 hours later. கொடைக்கானல் வந்தேன் கைஸ், சத்தியமா முடியல கைஸ். இவர் மட்டும்தான் இன்னும் உயிரோட இருக்கிறார். தயவு செஞ்சு இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் பார்த்துட்டு எங்கேயுமே போகாதீங்க. நெட்டிக்கு கைஸ் இப்போ எங்க காசு 10,000 போனதும்